சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 40க்கு 40 நம்ம வென்று விட்டோம். ஆனால் செந்தில் பாலாஜியை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிற ஆதங்கம் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு ஒரே ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது அட்லாஸ்ட் அல்டிமேட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா அவர் ட்ரையலை ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஆனால் அவர் ட்ரையலை ஃபேஸ் பண்ண தயாராக இல்லை. அவர் சம்பந்தப்பட்ட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்களே என்கிட்ட லாஸ்ட் வீக் கேட்டாங்க, இது எங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியல, ஏன்னா என்டையர் கண்ட்ரோல் டிஎம்கேல இருக்குது, அதை விட்டு எங்களால் வெளியில் வரவும் முடியல, அவங்க நாலேஜ் இல்லாமல் நாங்கள் ட்ரையல் நடத்தவும் முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஒரு ரிலேஷன்ஸ் 1 year ஆச்சு. அஃபென்ஸ் தான், குற்றம் தான், ஆனால் அது இன்னும் நிரூபிக்கப்படலை. இறுதியில் கில்ட்டின்னு அவரை கொண்டு அந்த 248(1) தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் ஒரு குற்றவாளி கிடையாது. எஸ், அக்யூஸ்டுங்கிறது வேறு, ஏசிசி யூஎஸ்சிடிங்கிறது வேறு, ஏசிசி யூஎஸ்டிங்கிறது வேறு. குற்றம் சாட்டப்பட்டவர். ஆனால் இதுக்கெல்லாம் ரீசன் யார் நான் ப்ளேம் பண்ணுறேன் அப்படின்னா அவருக்கு ஆஜரான வழக்கறிஞர்கள் நான் ப்ளேம் பண்ணுறேன். அவருக்கு ஆஜரான வழக்கறிஞர்கள் சிரத்தை எடுத்து அவங்க கேஸ் நடத்தலை அப்படிங்கிறத என்னுடைய ஆதங்கமாக. சாதாரணமான இல்லை, கேஸை படிக்கிறதுக்கே 20 lakhs 25 lakhs வாங்குவார் கபில் சிபல். ஒரு அப்பீரன்ஸுக்கு மினிமம் 20 lakhs 25 lakhs இருந்தால் தான் முகுல் ரோஹ்தகி கபில் சிபல் அப்பீர் ஆகும். எவ்வளவு மணி அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் உங்களால் அந்த கிரவுண்ட் எடுக்க முடியும்? இதுக்கு பேஸ் யார் அப்படின்னா நம்ம பிஜேபி பிரசிடண்ட் அண்ணாமலை தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஐபிஎஸ். ஸோ அப்போ இதில் என்னதான் சார் வழி? வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்திக்கல, அப்போ வேற என்னதான் இப்போ அடுத்த வழி இருக்குது? ஜாமீனே வாங்க முடியாத அவரது சொல்லக்கூடாது, அவருக்கு அப்பீரான ஆஜரான அட்வொகேட்ஸ் நாளை ட்ரையலை எப்படி நடத்தி அவரை விடுதலை பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறீங்க? நீங்கள் தான் பெரிய இடி அமைப்பாச்சு இல்லையா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் பெரிய அமைப்பு. நீங்கள் அவர் எங்கே வேணாலும் இருக்கிற இன்டர்போல் வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, அதுவும் பண்ண மாட்டேன்றீங்க. சரி பிரிங்க, அந்த சார்ஜ் ஷீட்டையும் பிரிங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க செந்தில் பாலாஜி, அவர் தனியாக நீங்கள் வழக்கு நடத்துங்க. இதுவரையும் அரெஸ்ட் ஆகாதவருக்கு அப்ஸ்காண்டிங் சார்ஜ் ஷீட் போடுங்க. இதெல்லாம் யார் கேட்கணும்? அவங்க தரப்பு அட்வொகேட்ஸ் தான் கேட்கணும். சரி, இந்த வழக்கில் எவ்வளோ தான் மேக்ஸிமம் நீங்கள் தண்டனை கொடுக்க முடியும்? அந்த மேக்ஸிமம் 3 to 5 years. அப்போ மினிமம் கால்குலேஷன் பார்த்தா 1/3 தண்டனை காலத்தையும் அனுபவிச்சு அவர் சார்ந்து இருக்கின்ற 40க்கு 40 எடுத்து பெருமை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. உங்களால் செந்தில் பாலாஜி வெளில எடுக்க முடியுமா? அவர்கள் வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்று கிட்டத்தட்ட 1 வருடம் முடிந்துருச்சு. அவர் வந்துருவார், ஏன்னா ஒரு அமைச்சராகவே சிறையில் இருக்கும்போதும் இருந்தார். ஒரு ஜாமீன் கிடைச்சிரும், இல்லை அமைச்சக பணிகளை செய்கிறதுக்காக இது வந்துடுவார், இல்லை ஒரு 3 மாதத்தில் வந்துடுவார், 6 மாதத்தில் வந்துடுவார்னா 1 வருஷமே ஆயிடுச்சு, இன்னும் ஜாமீனும் தரமாட்டுறாங்க. அவர் அமைச்சர்லேருந்தும் விலக்கப்பட்டுட்டார். என்ன நடந்துச்சு சார்? இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? அவர் எப்போ வருவார், அல்லது இந்த வழக்கு என்ன தன்மையில் தான் போகுது? அமைச்சருங்கிறத விட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு அமைச்சர். அதாவது மற்ற அமைச்சர்கள் இப்போ மிஸ்டர் KN நேரு, இல்லை மிஸ்டர் துரைமுருகனோ, இல்லை பொன்முடி, இந்த கான்ட்ராவர்ஷியல் எல்லாரையும் பின்தள்ளிட்டு தமிழக முதல்வருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி. ஒரு காலத்தில் ஹானரபிள் டாக்டர் புரட்சி தலைவியோட அன்பை பெற்றவர். அப்புறம் தானே இங்கே வந்தார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 40க்கு 40 நம்ம வென்று விட்டோம். ஆனால் செந்தில் பாலாஜியை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிற ஆதங்கம் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. பட் அந்த ஆக்ட் இருக்குது பாருங்கள், அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் மணி லாண்டரிங் ஆக்ட் ரொம்ப மோசமான சட்டம் அது. அதில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிஸ்டர் கெஜ்ரிவால் சொன்னார், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் டோட்டலாக மாறிடும் அப்படின்லாம் கூட அவர் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா காங்கிரஸ் வந்துடும், இடி பிடியை இருக்காது, அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருவாங்க அப்படின்லாம் அவர் ஒரு இமேஜினரி, ஒரு உட்டோப்பியன் காலகட்டத்தில் அவர் இருந்தார். ஆனால் எல்லாமே பொய்த்து போய்விட்டது. ஆனால் இப்போ இந்த செந்தில் பாலாஜி அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு வகையில் என்ன பரிதாபப்படுறாங்க அப்படின்னா, அவர் ஒரு பெரிய செயல் வீரர். இந்த வழக்குகளை விட்டுருங்க, ஒரு ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிஸ்ட். அவர் ஏடிஎம்கேல இருக்கும்போதும் சரி, டிஎம்கேல இருக்கும்போதும் சரி. அதோடு இல்லாமல் அவரோட பணியாற்றக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும்
ஏன்னா பணம் இருந்தால் செய்யறதுக்கு மனசு வேணும்ல. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தன்னிட்ட இருந்துன்னா எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருவா. அவரோட இருந்தவர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வழக்கில் சிக்கிட்டார். அவரும் பார்த்தீங்கன்னா த லீடிங் ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஸ்ரீ முகுல் ருத்தகி அப்பீர் ஆனார். முலாயம் சிங் யாதவ் பார்ட்டியில் காங்கிரஸ் சேர்ந்து போன எங்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக ரீசெண்டாக எலெக்ட் ஆன கபில் சிபலே அப்பீர் ஆனார். அரிமா சுந்தரம் ஸ்ரீ அரிமா சுந்தரம் அப்பீர் ஆனார். இங்கே லோக்கலில் என்ஆர் இளங்கோ பிரதர் அவர் தலைமையில் உள்ள ட்ரூப்பு. எதுவுமே அவரால் முடியலையே. இங்கே பெயிலில் போடுறாரு, இங்கே டிஸ்மிஸ் ஆகுது. ஹைகோர்ட் கொண்டு போகிறாரு, அங்கே டிஸ்மிஸ் ஆகுது. சுப்ரீம் கோர்ட்டில் ஆனரபிள் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா லார்ட்ஷிப் அம்மாவில் இது மெடிக்கல் கிரவுண்ட்லாம் ஒரு பெரிய கிரவுண்டே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு சர்ஜரி பண்ணதே எப்படிங்கிற கொஷின்லாம் இப்போ ரைஸ் ஆகிட்டுருக்கு. அதுவே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஸோ இந்த ரீசன்னால தான் ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீதியரசர் ஹிஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன பண்ணார்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி இப்படியே வச்சுட்டு இருந்தால் சரியாக வராது. ஒன்று நீங்கள் சார்ஜ் ஷீட்டுன்றீங்க, ஃபஸ்ட்டு சார்ஜ் ஷீட்டுன்றீங்க, அப்புறம் அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்டுன்றீங்க, அதுக்கப்புறம் அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்டுன்றீங்க, அப்புறம் எங்கெல்லாம் போய் என்கொயரி பண்ணுன்றீங்க. ஸோ இதுக்கு ஒரே வழி என்னென்னா, தினசரி அடிப்படையில் இந்த வழக்கை நடத்தி 3 மாதங்களுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸலண்ட் ஆர்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணார். பட் இவங்க தரப்பில் ட்ரையலை ஃபேஸ் பண்ண தயக்கம் காட்டுறாங்களே. இம்மீடியட்டாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, எகெயின் பிஜே கோர்ட் மாவட்ட நீதிமன்றத்துக்கே மறுபடியும் வராங்க. இப்போ கூட எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் மேனேஜர்ஸு பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தமாக ஒரு 2 பெட்டிஷன் போட்டிருந்தார், அதுவும் டிஸ்மிஸ்ட். அப்புறம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருந்தார். டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அப்படின்னா ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு சம்மன் அனுப்புகிறாங்க அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு. அவர் கோர்ட்டில் அப்பீர் ஆகிறார். அப்போ அப்பீர் ஆகும்போது அந்த சார்ஜ் ஷீட் காப்பியை ஃபைனல் ரிப்போர்ட் காப்பியை என்டையர் செட்டை வழங்குவாங்க. அதுலேருந்து 3rd டே குற்றம் வணையப்படும். தட் இஸ் கால்டு காக்னிசன்ஸ் எடுப்பாங்க. அந்த காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே அந்த சார்ஜ் ஷீட்டில் உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் வலுவானதாக இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அது மோரார்லெஸ் ஹைகோர்ட்டில் என்டையர் சார்ஜ் ஷீட்டை ரத்து பண்ணக்கூடிய பெட்டிஷனுக்கு ஈக்குவலானது, குவாஷுக்கு ஈக்குவலானது. அதுவும் அவருக்கு பலன் தரலை. ஸோ இவருக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டரை அவங்களும் அதை ஒபே பண்ணி டெய்லி ட்ரையல் நடத்த வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஏன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதே ஜாம்பவான் ஸ்ரீ கபில் சிபலையும் ஸ்ரீ முகுல் ருத்தகியும் ட்ரையல் கோர்ட்டில் ஆஜராக சொல்லுங்களேன். கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க சாட்சிகளை. அதில் ஏதாவது உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்த கோர்ட்டுக்கு நீங்கள் போனாலும் முதல்ல என்ன சொன்னாங்க, அமைச்சர் பலமானவர், பலவீனம் வாய்ந்தவர் அல்ல, ஸ்ட்ராங் மேன். ஏன்னா அரெஸ்ட் ஆகி பல ரிமாண்டு போன போது கூட அவர் அமைச்சராக தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அமைச்சராக தொடரக்கூடாதுன்னா பொதுநலனுக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அதில் என்ன ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, இது சட்டப்படி மனோஜ் நரூடான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணும்போது அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனே இல்லை. அதனால் நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. முதலமைச்சர் ஒரு முதல்வர், ஒரு மாநில முதல்வர் அவர் டிசைட் பண்ணார்னா யாரை வேணாலும் அவர் அமைச்சராக்கலாம். எம்எல்ஏவாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. 6 மந்த்ஸுக்கு அப்புறம் கூட ஒரு எலெக்ட் ஆகிக்கலாம். ரோட்டில் போகிற எவனை கூட அமைச்சராக்கலாம். அந்த மாதிரி கூட ஒரு கார் டிரைவர் முதலமைச்சராக பாண்டிச்சேரியில் ஆன வரலாறு கூட உண்டு. நான் நேம் சொல்ல விரும்பலை.
அதனால் இது முதல்வரோட டொமைனில் இருக்குது. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு பிராண்டட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்ட ஒரு நபரை வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டை தொடர அனுமதிப்பது அப்படிங்கிறது ஒரு இழுக்கு, ஒரு களங்கம். தமிழக முதல்வரை பார்த்து முடிவெடுக்கட்டும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க. அங்கேயும் அதே தான், அவங்களே பார்த்து முடிவு எடுத்துக்கிட்டோம்னு சில அப்சர்வேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வருது. அதாவது ஆனரபிள் பிஜே மாவட்ட முதன்மை அமர்வுமன்ற நீதிபதி ஹானரபிள் ஜட்ஜ் அல்லி அவர்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட மனு அங்கே வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பளமே வாங்காமல் மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இவரெல்லாம் அமைச்சராக இருந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சில அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வைக்கிறாங்க. உடனடியாக இறுதி விசாரணைக்கு வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ணுறார். ஸோ அப்போ என்ன மாறுபட்ட சூழ்நிலை, அதாவது வந்து உங்களுக்கு ஜாமீன்கிறதுக்கு வந்து மெயின் முன்ஜாமீன்னா வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கணுமா வேண்டாமா. ஜாமீன் அப்படின்னா மாறுபட்ட சூழ்நிலை. அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சாட்சியை கலைச்சிடுவார், முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அமைச்சர் இல்லை, இருந்தாலும் சாட்சியை கலைத்து விடுவார் அப்படின்றாங்க. இன்னும் விசாரணை முடிவடையில், நாங்கள் இன்னும் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் அவர் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வந்து இன்னும் அரெஸ்ட் ஆகலை அப்படின்னு ஒரு கிரவுண்டு வைக்கிறாங்க. ஸோ நார்மலாக வந்து ஒரு பெயில் டிஸ்மிஸ் ஆனால் அடுத்த ஜாமீன் மனு தாக்கல் பண்ணும் பொழுது மாறுபட்ட சூழல் எழ வேண்டும். தட் இஸ் கால்டு சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். இந்த வழக்கில் அந்த சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸே எழவில்லை. எப்போ ஒரு வேளை எழலாம் அப்படின்னா, இவர் ட்ரையலை ஃபேஸ் பண்ணி தன்னுடைய வழக்கை வந்து கோர்ட்டில் வந்து நடத்தினார்னு வச்சுங்களேன், இவருக்கு எதிராக வந்து சாட்சியெல்லாம் இருக்கும், இடி வச்சுருப்பாங்க. அந்த சாட்சியை எக்ஸ்பர்ட்டான ஒரு கிரிமினல் லாலையும் மணி லாண்டரிங் ஆக்ட்லேயும் எக்ஸ்பர்ட்டான வந்து எங்களை போன்ற பிரதர் அட்வொகேட்ஸ் கிராஸ் பண்ணும் பொழுது அதில் ஏதாவது இவருக்கு வந்து வலுவான ஆதாரங்கள் இல்லைன்னு தெரிய வந்ததுன்னா அப்போ தான் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸை வந்து கொண்டு வர முடியும். தேர்ஃபோர் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரே ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது வந்து அட்லாஸ்ட் அல்டிமேட் சல்யூஷன் என்ன அப்படின்னா அவர் ட்ரையலை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது தான். ஆனால் அவர் ட்ரையலை ஃபேஸ் பண்ண தயாராக இல்லையே. இது இன்னொரு கேள்வி நம்ம கேட்கல, திராவிட முன்னேற்ற தொண்டர்களே வந்து தனக்குள்ளே கேட்டிருக்காங்க, வெளியில் சொல்ல முடியாமல். பொன்முடிக்கு ஆச்சு, ஒய்ஃபும் சிறை தண்டனை வழங்கப்பட்டது, சரண்டர் இருந்து எக்ஸம்ஷன் ஆச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு அமைச்சர் ஆகிட்டார். அவர் அமைச்சராக பதவி பிரமாணம் ஸ்வேன் பண்ண முடியாது, ஸ்வேரிங்கன்னாரு இஸ் எக்ஸலன்சி ஆளுநர். அது ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஆனரபிள் பெஞ்சுக்கு வந்தது. இந்தியாவின் தலைமை நீதிபதி டி.வி. சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு ஒரு நைட் தான் நான் டைம் கொடுப்பேன் அப்படின்னு கெடு வீச்சாங்க. ஆனால் பொன்முடி விஷயத்தில் காட்டப்பட்ட அந்த அவசரம், அந்த பரிவு ஏன் வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவங்க ஷோன் பண்ணலை அப்படின்னு அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. ஒரு காலம் அவர் ஏடிஎம்கேலேருந்து ஜம்ப் ஆகி டிஎம்கே வந்ததுனால இருக்குமா, இல்லை இப்படியே விட்டுருவோம், ட்ரையலில் ஏதோ ஒன்று தண்டனை கிடைக்கட்டும், இல்லை விடுதலை ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுதுங்க. இது அக்கார்டிங் டு மைண்ட் அவர் சம்மந்தப்பட்ட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களே என்கிட்ட லாஸ்ட் வீக் கேட்டாங்க, இது எங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியல சார், ஏன்னா என்டையர் கண்ட்ரோல் டிஎம்கேல இருக்குது, அதை விட்டு எங்களால் வெளியில் வரவும் முடியல, அவங்க நாலேஜ் இல்லாமல் நாங்கள் வந்து ட்ரையல் நடத்தவும் முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஒரு ரிலேஷன்ஸ் 1 year ஆச்சு. ஏன் வந்து ட்ரையல் அவங்க ஃபேஸ், ஏன்னா அவர் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருப்பார், அட்வைஸ் பண்ணோம்ல, வேறு வழியே இல்லை, ட்ரையலில் ஃபேஸ் பண்ணுவோம், உங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் தான் எதுவுமே இல்லை, நிறைய கிரவுண்ட்ஸ் வச்சுருக்காங்க.
ஏற்கனவேலாம் கிரவுண்ட்ஸ் வச்சாங்க, அந்த கிரவுண்ட்ஸையும் மறுபடியும் அவங்க வைக்கலாம். அவர் நிரபராதின்னு அவர் விடுதலை பண்ணிட்டு வெளில வரலாம். இல்லை இப்படியே ஜெயிலில் இருந்து ட்ரையல் நடத்தி ஒருவேளை கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னா, இது எப்படி இருக்குன்னா, இந்த போக்சோ கேசஸ் பரிதாபமாக தான் இருக்குது. போக்சோ கேசஸ், ரேப் கேஸ்லாம் சில உங்களுக்கு வந்து தீவிரமான கடும், அதாவது படுகொலை மேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயில்ங்கிறது இருக்காது. அப்படியே ட்ரையல் நடத்துவாங்க, அப்படியே கன்விக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்றைக்கு அவன் ரிமாண்ட் ஆனானோ அதுலேருந்து அவன் வெளியில் வர்றதுக்கு சான்ஸே இல்லாமல் போய் 10 years 20 years ஆயுள் தண்டனை அப்படின்னு தண்டனை கொடுத்துருவாங்க. ஒரு சாதாரண வழக்கு தான் இந்த மணி லாண்டரிங் கேஸ் அப்படிங்கிறது. ஆனால் அந்த மணி லாண்டரிங் கேஸை பார்க்க போனால் நார்மலாக வந்து ஒரு பழமொழி நாங்கள் சொல்லுவோம், பெயில் அப்படிங்கிறது ரைட்டு, ஜெயிலுங்கிறது எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது தான் காமன் கிரிமினல் லா டாக்டரைன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெயில் வந்து ரைட்டாக இருக்குது போல், அவருக்கு பெயில் எக்ஸப்ஷனாக இருக்குது. இதை நான் மட்டும் சொல்லிங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. பேத்தட்டிக்காக தான் இருக்குது. ஒரு நபர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுறாருன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயில் தான் வந்து அது வந்து ஒரு ஒரு விதிவிலக்கு, ஒரு ஜாமீன்கிறது ஒரு விதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஏன் இப்போ அது செந்தில் பாலாஜி விஷயத்தில் மட்டும் நடக்கலை? ஏன்னா ஒரு வருஷமாக இருக்கார்ல, ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை எஸ் சாட்சியை கலைச்சிருவாருன்ற ஒரு முகாந்திரத்தில் ஒரு 3 மாதம் எங்களுக்கு ஆதாரங்களை திரட்டுறதுக்கான ஒரு காலம் வேணும், ஸோ அதுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படி புரிஞ்சுக்க முடியும். ஒன்று வச்சு 1 வருஷங்கிறது அது 1 year வந்து இது தடுப்பு காலம் மாதிரி ஆச்சு. அதாவது அவர் வெளியே வந்தால் ஒரு பெரிய கலவரம் தடுப்பு காவல் சட்டம் இருக்கு இல்லையா, குண்டர் சட்டம், அந்த குண்டர் சட்டத்தில் கையெழுத்து போடுற அமைச்சராகவே அவர் தானே இருந்தார். ஒரு சாதாரண போர்ட்ஃபோலியோ இல்லை, எக்ஸைஸோட ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் அவர். ஸோ ஒருத்தர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் காவலில் வைக்கிறாங்க, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கிறாங்க. அதான் வந்து 1 வருடம் விசாரணையே இல்லாமல் காவலில் வைக்கிறது. அந்த உத்தரவில் கையெழுத்து போடுற அதிகாரமே இவர்கிட்ட தானே இருந்து அமைச்சராக வரைக்கும். அப்படி இருந்தவரையே அவரே இப்போ வந்து அந்த மாதிரி எத்தனை உத்தரவை பிறப்பிச்சிருப்பார். எந்த தமிழ்நாட்டில் உள்ள எந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உத்தரவு பிறப்பித்தாலும் சரி, கமிஷனர் ஆஃப் போலீஸ் உத்தரவு பிறப்பித்தாலும் சரி, அந்த உத்தரவை 12 நாட்களுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணணும் அமைச்சர். ஆமாம், 12 நாட்களுக்கு மேலே நீங்கள் தடுப்பு காவலில் அப்ரூவ் பண்ண வைக்க முடியாது, சட்டவிரோதமாயிடும். அதாவது என்றைக்கு நீங்கள் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுற அமைச்சரே இவர் தானே. எத்தனை பேருக்கு இவர் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பார், எத்தனை பேர் உள்ளே வச்சுருப்பார். ஆனால் இவருடைய தலைவிதி பாருங்கள், எந்தவித விசாரணையும் இல்லாமல் இவரே வந்து 1 year காவலில் இருக்கார். அப்புறம் உடம்பும் அவருக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காருல்ல பாவம். அதான் சார் மெடிக்கல் மெடிக்கலாக அவருக்கு கஷ்டம் தானே. ஒன்றுமே இல்லைங்க, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் இன்குடில் ஹெர்னியா, கொஞ்சம் ஃபேட்டி லிவர், இந்த இடமே 3 நாளாக வந்து வின்னு ஊண்டு உள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு பெயின் ஆகுது. ஆனால் அவர் வந்து மேஜர் சர்ஜரி பண்ணியிருக்கார் பாவம். ஏன்னா எத்தனையோ மிருகத்தனமான கொடூரமான குற்றம் புரிந்த நபர்களை கூட 90 நாளில் வெளில கொண்டு வந்துடுறோம் நாங்கள். 90 days தான், சார்ஜ் ஷீட் போட மாட்டான், ஸ்டாட்டுட்டரி பெயில் வெளில விட முடியாது, நீங்கள் ஜெயிலில் வச்சுருக்க முடியாது. 167 சப்கிளாஸ் சிஆர்பிஎஸ்ல வெளியில் விட்டே ஆகணும் 162. ஆனால் இவர் பண்ணிய குற்றம் வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து அஃபென்ஸ் தான், குற்றம் தான். ஆனால் அது இன்னும் நிரூபிக்கப்படலை. ஏன்னா நம்மளுடைய டாக்டரின் என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் செந்தில் பாலாஜி, பட் எங்களோட இருந்ததுனால வேதனைப்படுறேன், அவருக்காக வந்து பரிதாபப்படுறேன். பட் இறுதியில் வந்து கில்ட்டின்னு அவரை கொண்டு வந்து அந்த 248(1) வந்து தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் ஒரு குற்றவாளி கிடையாது. எஸ், அக்யூஸ்டுங்கிறது வேறு, ஏசிசி யூஎஸ்சிடிங்கிறது வேறு, ஏசிசி யூஎஸ்டிங்கிறது வேறு. இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் நியாயப்படுத்த நம்ம விரும்பலை. ஆனால் பாருங்க, பெரிய போக்சோ கேஸில் உள்ளவன், ரேப் கேஸில் உள்ளவன், இப்போ கூட சார் ஒரு கொலை செஞ்சுட்டு சென்னை பகுதியில். ஆனால் இதுக்கெல்லாம் ரீசன் யார் நான் ப்ளேம் பண்ணுறேன் அப்படின்னா, அவருக்கு ஆஜரான வழக்குகள் நான் ப்ளேம் பண்ணுறேன். நான் அதாவது நானும் சுப்ரீம் கோர்ட் ப்ராக்டிஸ் போயிங்க 15 years ஆச்சு. 15 years ஐ எம் ப்ராக்டிஸிங் பிஃபோர்
சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆல் அதர் இந்தியன் ஹை கோர்ட்ஸ் அண்ட் மெட்ராஸ் அண்ட் கேரளா ஹை கோர்ட். அவருக்கு ஆஜரான வழக்கறிஞர்கள் சிரத்தை எடுத்து அவங்க வந்து கேஸை நடத்தலை அப்படிங்கிறத என்னுடைய ஆதங்கமாக இருக்குது. சாதாரணமான இல்லை, கேஸை படிக்கிறதுக்கே 20 lakhs 25 lakhs வாங்குவார் கபில் சிபல். ஒரு அப்பீரன்ஸுக்கு வந்து மினிமம் 20 lakhs 25 lakhs இருந்தால் தான் முகுல் ரோஹ்தகி கபில் சிபல் அப்பீர் ஆகும். எவ்வளவு மணி அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் உங்களால் அந்த கிரவுண்ட் எடுக்க முடியல? என்னதான் அவர் பண்ணார் சொல்லுங்க? இவர் மேலே சுமத்தப்பட்ட வழக்கு என்ன? ஏதோ ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி ஏதோ சீட் பண்ணாருங்கிறது தான் ஆரம்பகட்ட வழக்கு. அதில் வந்து சிசிபியில் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது சிசிபியில் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணுறாங்க. ஆட்சி மாறுது, இவர் அமைச்சராகிறாரு. மெட்ராஸை கூட என்ன பண்ணுறாங்க, நாங்கள் செட்டில் ஆகிட்டோம், என்ன காம்பவுண்டபிள் அஃபென்சஸ், பணத்தை கொடுத்துட்டோம், பணத்தை வாங்கிட்டோம், அதனால் காஷ் பண்ணிடுறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறான்னா எடுத்துகிட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். நான்லாம் சமாதானமாகலை, வாங்கினது தானே, அது எப்படி இது காம்பவுண்டில் கொண்டு வர முடியும்? சீட் பண்ணது தானே, சீட்டிங் தானே அப்படின்னு அங்கே வந்து ஆர்கியூ பண்ணுறோம். அவங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே குற்றச்சாட்டு போயிடுமா? பணத்தை கொடுத்துட்டீங்கனாலே சீட்டிங் ஆன மாதிரி ஆகிடுது இல்லை, நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, அதனால் மறுபடியும் விசாரிக்கிற இந்த இதை ரத்து பண்ணி அப்படி வந்த வழக்கு. அதில் என்ன பண்ணிடுறாங்க, இந்த மணி எல்லாமே வந்து சட்டவிரோத பணிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கு. ஆனால் இதுக்கு பேஸ் யார் அப்படின்னா நம்ம பிஜேபி பிரசிடண்ட் அண்ணாமலை தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஐபிஎஸ். ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட மோதல்கள். அவரும் கொஞ்சம் பேசாமல் இருந்திருக்கலாம். ஒன்று வச்சுங்களேன், அவர் எப்படியோ என்னமோ கோயம்புத்தூரில் டிஃபீட் ஆனால் ஏதோ ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காரு, அவர் 4 lakhs வாங்கியிருக்காரு. பட் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவருங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வேலண்டரி ரிசைன்மெண்ட் வந்தால் கூட அவருக்கு உண்டான பேட்ச்மேட்ஸுங்கிறது இந்தியா பூரா இருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் ஃபிங்கர் டிப்பில் அவருக்கு போயிடுது. நீங்கள் கேட்கலாம், டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3 4 அவர் ரிலீஸ் பண்ணார். டிஆர் பாலுவும் டிஜிபி டிஐஜி கான்வர்சேஷன்லாம் 2G வழக்கில் ரிலீஸ் பண்ண என்னாச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுபடலை. ஏன்னா இன்னைக்கு கூட்டணி அப்படிங்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நின்னாங்கன்னா அவங்களுடைய பலம் தெரியும். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை இந்த மணி லாண்ட்ரிங்கிறத வந்து அவர் சில விஷயங்களை வந்து ஒரு தகவலை எடுத்து தான் அவர் வந்து ப்ரெஷைஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ப்ரெஷைஸ் பண்ணதுனால தான் இடி வந்து இவர் மேலே வழக்கெல்லாம் தொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை கேட்டால் தான் நமக்கு தெரியும். இந்த பணம் வந்து சட்டவிரோத பணிமாற்றம் அப்படின்றாங்க. சட்டவிரோத பண பரிமாற்றம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸே இல்லை, நாங்கள் சட்டப்படி தான் பரிமாறியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது கிரவுண்டாக எடுத்து அவருக்கு ஆஜரான பிரதர் அட்வொகேட்ஸ் வந்து வலுவான வாதங்களை முன் வைக்கலை அப்படிங்கிறது என்னை போன்ற பிரதர் அட்வொகேட்ஸுடைய ஆதங்கமாக இருக்குது. ஸோ அப்போ இதில் என்னதான் சார் வழி? வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்திக்கல, இப்போ வேற என்னதான் இப்போ அடுத்த வழி இருக்குது? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் நீதியரசர் என் ஆனந்த வெங்கடேஷ் அவருடைய ஆர்டர் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இன்றைக்கி அவருக்கு ரெஸ்கியூ. ட்ரையலில் ஃபேஸ் பண்ணணும், 3 மாதம் ட்ரையலை அவர் வந்து முடிக்கணும். தன் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபணம் ஆகவில்லை, அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பொய் அப்படின்னு அவர் வந்து நிரூபிக்கணும். சாட்சியை வந்து குறுக்கு விசாரணை எக்ஸலண்ட்டாக எக்ஸ்பர்டைஸ்டாக வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணை நடத்தி அந்த சாட்சியை வந்து அவர் வந்து ஒன்று ஹாஸ்டைலாக மாற்றணும், இல்லை அதுலேருந்து மாறுபட்ட சூழ்நிலையை கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒரு விடுதலையானால் மட்டும்தான் அவர் வந்து ஜாமீனில் டோட்டலாகவே இந்த வழக்கில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஜாமீனே வாங்க முடியாத அவரது சொல்லக்கூடாது அவருக்கு அப்பீரான ஆஜரான அட்வொகேட்ஸ் நாளை ட்ரையலை எப்படி நடத்தி அவரை விடுதலை பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய $1 million கொஷனாக இருக்குது. ஸோ இவர் அப்படியே வந்து உள்ளே வச்சு என்றைக்கு ரிமாண்ட் ஆனாரோ என்றைக்கு சர்ஜரி பண்ணிட்டு அப்படியே அவர் தண்டனை அனுபவிக்க விட்டுருவாங்களா? சரி, இந்த வழக்கில் எவ்வளோ தான் மேக்ஸிமம் நீங்கள் தண்டனை கொடுக்க முடியும்? அந்த மேக்ஸிமம் 3 to 5 years கொடுக்கலாம். ஸோ இப்போ மினிமம் கால்குலேஷன் பார்த்தா 1/3 பங்கு தண்டனை காலத்தையும் அனுபவிச்சிட்டார். என்ன அவர் ஒருவேளை வந்து இன் கேஸ் சரியாக வழக்கு நடத்தாமல் இன் கேஸ்
அன்ஃபார்ச்சுனேட்டாக துரதிர்ஷ்டவசமாக அவர் வந்து குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் அறிவிச்சுன்னு வச்சிங்களேன், என்ன நீங்கள் பண்ணலாம்? அதை மேக்ஸிமம் ஒரு சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாம், கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம், என்ன ப்ராப்பர்ட்டி நீங்கள் சீஸ் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம். வேறு என்ன பண்ண முடியும் இந்த வழக்கில்? ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸுக்கு இது கஷ்டமாக போயிடுங்க. அது இவர் வழக்கு இவருக்கு மட்டும் கிடையாது, ஆக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்ஸுக்கு இந்த வழக்கை உதாரணம் காட்டி, செந்தில் பாலாஜி கேஸ்லேயும் இதே வழக்கு தானே, இதே செக்ஷன் தானே, இதே அமௌண்ட்டு தானே அங்கே வந்து இல்லீகலாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு, இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ அந்த வழக்கு உங்களுக்கும் பொருந்தும். அவரே ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தார், உங்கள் கிளைண்ட் இருக்கணுன்றவாங்க நாளைக்கு. ஸோ பிரசிடெண்ட் ஆகாத அளவுக்கு செய்யக்கூடிய யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அட்வொகேட்ஸ் கையில் தான் அது இருக்குது. இல்லை பிரசிடெண்ட் ஆயிரும். இந்த பிரசிடெண்ட் ஆகாமல் முன் தீர்ப்பாக இல்லாமல் பார்த்துக்கிட்டு மற்ற அட்வொகேட்ஸ் பெரிய டேஞ்சரஸ் ஆகிடுங்க அது. ஸோ ட்ரையலை ஃபேஸ் பண்ணட்டும், ட்ரையலை ஃபேஸ் பண்ணி ட்ரையலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரையல் நடத்தி அவர் விடுதலை ஆனால் தான் அவருக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேறு வாய்ப்பே இல்லை பிரதர். எகெயின் நீங்கள் இங்கே பெட்டிஷன் போட்டாலும் ஹைகோர்ட்டில் தள்ளுபடி ஆகும், அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட். அப்போ என்ன சுப்ரீம் கோர்ட்டில் கேட்பாங்கன்னா, ஏன்ப்பா ஹைகோர்ட்லேயும் ஒரு ஆர்டர் போட்டாங்க 3 மாதம் ட்ரையல் முடிங்கன்னு, நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்றீங்க? உங்களுக்கு என்ன இல்லை ப்ராப்ளம், என்ன பிரச்சனை இருக்குது அதில்? வாட் இஸ் யுவர் எம்ப்ராலிகோ? என்ன இல்லை, என்ன உங்களுக்கு என்ன இல்லை பார் இருக்குது, ஏன் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகும். பேசாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்டிகல் 21 யூஸ் பண்ணால் அடிப்படை உரிமை. ஆமாம், கேட்கணும், ஒரு வழி இல்லை. இப்போ நீங்களே என்ன பண்ணுற, இப்போ நமக்கு அதாவதுங்க வழக்கு அப்படின்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் தான் வழக்கு. அதில் வந்து மாறுபட்ட சூழ்நிலை நீங்கள் உருவாக்குங்களேன். ஏன் உருவாக்க மாட்டேன்றீங்க? அமைச்சர் நீங்கள், அது போயிடுச்சு. எம்எல்ஏ, அது அவர் வந்து ஒருவேளை தண்டனை வழங்கப்பட்டால் எம்எல்ஏ வந்து ஒரு பறி போகும், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில். இப்போ எம்எல்ஏ தான் இருந்துட்டு இருக்காரு. இல்லை அவர் சம்மந்தப்பட்ட அரசாகலை அப்படின்னு ஏன் அரசு மேல் பண்ண முடியல? நீங்கள் தான் பெரிய இடி அமைப்பாச்சு இல்லை இல்லையா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் பெரிய அமைப்பு. நீங்கள் அவர் எங்கே வேணாலும் இருக்கிற இன்டர்போல் வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க, அதுவும் பண்ண மாட்டேன்றீங்க. சரி பிரிங்க, அந்த சார்ஜ் ஷீட்டையும் பிரிங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க செந்தில் பாலாஜி, அவர் தனியாக நீங்கள் வழக்கு நடத்துங்க. இதுவரையும் அரசாகாதவருக்கு அப்ஸ்காண்டிங் சார்ஜ் ஷீட் போடுங்க. இதெல்லாம் யார் கேட்கணும்? அவங்க தரப்பு அட்வொகேட்ஸ் தான் கேட்கணும். ஸோ அவருடைய முடிவு அப்படிங்கிறது அவருக்கு ஆஜராகின்ற வழக்கறிஞர்கள் கையிலையும், அவர் சார்ந்து இருக்கின்ற 40க்கு 40 எடுத்து பெருமை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. உங்களால் செந்தில் பாலாஜி வெளில எடுக்க முடியுமா? செந்தில் பாலாஜிக்கு நியாயம் உங்களால் கற்பிக்க முடியுமா? அப்படி கற்பிச்சிங்கன்னா உண்மையிலே 40க்கு 40 நீங்கள் மெரிட்டில் எடுத்தீங்கன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். அவரது முடிவு, அவருக்கு உண்டான ஜாமீன், அவரது விடுதலை அவரது வழக்கறிஞர்கள் கையிலையும், அவரை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கையிலையும், ரொம்ப 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 க்ளோஸாக இருக்கக்கூடிய ஹானரபிள் தமிழக முதல்வர் கையிலே தான் இருக்குது அப்படிங்கிறது நான் பேசலைங்க, இந்தியாவில் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நன்றி சார், உங்களோட நீங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.